மனமாற்றம். லட்சுமி என்ற குரல் கொடுத்து கொண்டே திறந்த வீட்டிற்குள் கையில் பையுடன் நுழைந்த விசாலம் கூடத்து கட்டிலில் அமர்ந்திருக்கும் 10 வயது பெண் அருணாவை கண்டதும் சடக்கென்று வாய் மூடி முகம் இறுகினாள். அருணாவிற்கு வந்தவள் யார் என்று புரிந்துவிட்டது. பெரியம்மா மெல்ல குரல் கொடுத்தாள். அவளை தாண்டி செல்ல முடியாத விசாலம் தன் மாறுதலை மறைத்து சிரித்து, ஆமாம் டி தங்கம், பெரியம்மாவே தான். உனக்கு பார்வை மட்டும் இருந்தா ராசாத்தி என்று இடக்காய் அவள் குறையை சுட்டிக்காட்டி அவள் அருகில் வேண்டாய் வெறுப்பாக சென்றாள். தின்ன என்ன வாங்கி வந்திருக்க பெரியம்மா? ஒண்ணுமில்லையே. பொய். கொய்யாப்பழ வாசனை மூக்கை தொலைக்குது. சனியன் கண்ணு மட்டும்தான் குருடு, மத்த காது மூக்கு மூஞ்சி மொகர மொத்தமும் மூளை என்று மனசுக்குள் சபித்த விசாலம், கண்டுபிடிச்சிட்டா என் செல்லம் என்று பொய் செல்லத்தில் அருணா தலையில் நறுக்கென்று அழுத்தி கொட்டி தன் வெறுப்பு ஆத்திரத்தையும் வெளிப்படுத்தி திருப்திப்பட்டாள். கொட்டலின் உக்கிரம் அருணாவிற்கு பொறிகலங்கி வலித்தது. அதன் தாக்கம் சின்னதாய் கண்கள் கூட கலங்கியது. இந்தா. விசாலம் வேண்டா வெறுப்பாய் ஒரு கொய்யா பழத்தை எடுத்து அவள் கையில் திணித்தாள். அதே நேரம் சமையலறையிலிருந்து வெளிவந்த லட்சுமி, வாக்கா என்று சொன்னாள். வர்றேன் பதிலளித்த விசாலம் குழந்தையை விட்டு விலகி எதிரில் வந்த தங்கையை அப்படியே மடக்கி உள்ளே கூட்டிச் சென்றாள். அருணாவிற்கு தலையில் கொட்டுப்பட்ட இடம் இன்னும் வின் வின் என்று வலித்ததோடு மட்டுமில்லாமல் எரியவும் செய்தது. அதே சமயம் பெரியம்மா குரல் மற்றும் கொட்டலில் வெறுப்பு முன்னைவிட அதிகம் என்பதும் புரிந்தது. பழத்தை கடிக்க விருப்பமில்லாமல் உருட்டினாள். வீட்டிற்கு வந்த விருந்தாளியை அடையாளம் கண்டு கொண்ட தன் விளைவாய் வரவேற்றது தவறு. அதைவிட தவறு பழ வாசனை தெரிந்து வாய்விட்டது. குரல் கேட்டு சும்மா இருந்திருந்தால் அவள் இவளை கவனிக்காதவள் போல் உள்ளே சென்றிருப்பாள். இந்த வெறுப்பு கசப்பு கொட்டு பழத்திற்கு வேலை இல்லை என்று நினைத்தாள். ராமராசனின் முதல் தாரத்து பெண் தான் அருணா. பிறவி குருடு. பெற்றவள் குழந்தையை பார்த்த அடுத்த கணமே உறைந்தாள். அதே அதிர்ச்சியில் அப்படியே உயிரையும் விட்டாள். ராமராசனுக்கு மகள் மனைவியை பார்த்து துடிக்கத்தான் முடிந்தது. கொல்லி போட்டு முடிந்து வந்ததுமே குழந்தையை மார்போடு அணைத்து மறுமணம் வேண்டாம் என்கிற தீர்மானத்திலேயே வளர்த்தான். ஆனால் சுற்றம் நட்பு சும்மா விடவில்லை. ஆளாளுக்கு மறுமணத்தை வலியுறுத்தினார்கள். இத பார், உன் வயசு தாம்பத்தியத்துக்காக எல்லாம் மனைவி வேணாம். பிறந்தது பொட்ட புள்ள, அதுவும் பிறவி குருடு. பெத்தவனானாலும் பெண் வயசுக்கு வர்ற பக்குவம் வரும் வரை தான் அன்பு பாசமாய் வளர்த்து நல்லது கெட்டது செய்ய முடியும். அதுக்கு மேல அவளுக்கும் சங்கடம், உனக்கும் கஷ்டம். புரிஞ்சுக்கோ. சித்தி வருவாள், குத்தி வைப்பாள், குழந்தையை படுத்தி எடுப்பாள்னு நீ நினைச்சு பயந்து நடுங்கிறது எல்லாம் நியாயம். மறுமணத்தை ஒதுக்குறது மறுக்கிறது சரி. அப்படி இல்லாம பெண்ணை நம் தகுதிக்கு குறைவாய் குணவதியாய் கண்டுபிடிப்போம், முடிப்போம் என்று கொஞ்சம் கொஞ்சமாய் கரைத்து பயமுறுத்தி லட்சுமியை கட்டி வைத்து விட்டார்கள். லட்சுமிக்கு இரண்டாம் தரமாக வாழ்க்கைப்பட விருப்பமே இல்லை. அக்காவை கட்டி கொடுக்க பெற்றோர்கள்
அகலக்கால் வைத்ததின் விளைவு. 2 ஆண்டுகள் கடந்தும் குடும்ப கஷ்டம் நிவர்த்தியாகவில்லை. மனசு ஏன் 2ஆம் தரம்னு நினைக்குது? முதல்னே நினையேன். பையன் வயசானவன் கிடையாது, அரசு உத்தியோகம், கை நிறைய சம்பளம். குழந்தை ஒரு குறை, அதுவும் பார்வை குறை என்கிறது ரொம்ப பரிதாபம். அது மேல நீ அன்பு பாசம் காட்டினா பிரச்சனையே இல்ல. எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கோ. இந்த அளவுக்கு மாப்பிள்ளை பார்த்து முடிக்கணும்னாலே அது எங்களுக்கு இன்னும் கஷ்டம். எவ்வளவோ நாள் காத்திருக்கணும். போடுறத போட்டு செய்யறத செஞ்சு அனுப்புங்கன்னு வலிய வருது. மறுக்கிறது நல்லா இல்ல. இதுக்கு மேல சொன்னால் எங்க சுயநலம், வறுமை, வற்புறுத்துறோம்னு உனக்கு எங்க மேல வெறுப்பு வரும். உனக்கு எது சரியோ அப்படியே முடிவெடு, நாங்க சமாளிச்சுக்கிறோம். அப்பாவும் அம்மாவும் சொல்லி அகன்றார்கள். லட்சுமியும் யோசித்து இறங்கி சரி சொன்னாள். திருமணம் முடிந்தது. வந்ததும் கணவன் மகள் மீது அன்பு பாசநேசமாகத்தான் வாழ்க்கையை ஆரம்பித்தாள். தனக்கென்று கணேஷ் தினேஷ் இரட்டை குழந்தை பிறந்ததும் மாறி போனாள். அந்த மாற்றமும் இவளால் வந்ததில்லை, அக்கால் வழியில் வந்தது. விசாலத்திற்கு தங்கை மேல் பாசம். மேலும் தான் நல்ல இடத்தில் முதல் தரமாய் வாழ்க்கைப்பட லட்சுமி தன்னால் 2ஆம் தரத்திற்கு தள்ளப்பட்டு விட்டாள் என்கிற பரிவு, பரிதாபம், குற்ற உணர்ச்சி தாக்க தங்கை துவண்டு வாழ்க்கையில் தோற்றுவிடக் கூடாது என்பதால் அடிக்கடி வந்து பாசத்தை கொட்டி அக்கறையை காட்டினாள். அதற்கு வலு சேர்க்கும் விதமாக முதல் தாரத்து பெண் பிறவி குருடாய் பிறந்து தன் தங்கையின் சந்தோஷ வாழ்க்கைக்கு இடைஞ்சல், கஷ்டத்தை கொடுக்கிறாள் என்ற நினைப்பும் சேர அவளுக்கு இவள் மேல் வெறுப்பு. பள்ளிக்கூடம் விட்டு உள்ளே வந்த 1, 2ஆம் வகுப்பு பிள்ளைகளான தினேஷ் கணேஷை வாங்கடி கண்ணுகளா என்று ரொம்ப பாசமாய் அழைத்து அணைத்தாள் விசாலம். அவர்களுக்கும் இவளை கண்டதில் மகிழ்ச்சி. ஓடி மடியில் ஏறிக்கொண்டார்கள். கண்ணுகளா, பெரியம்மா உங்களுக்கு பிடிச்ச சோன் பப்டி, பிஸ்கட், பழங்கள் எல்லாம் வழக்கமா நிறைய வாங்கி வந்திருக்கேன். எப்போதும் போல அக்காவுக்கு தெரியாம நீங்க 2 பேரும் கொள்ளை கிணற்றடிக்கு போய் வேண்டியது தின்னுட்டு திரும்பணும் என்று கொஞ்சி கொண்டே தான் கொண்டு வந்த தின்பண்ட பையை அப்படியே தூக்கி அவர்களிடம் கொடுத்தாள். அவர்களும் உற்சாகமாய் அங்கே சென்று கிணற்றோரம் உள்ள சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தார்கள். பையை பிரித்து ஆளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுகளை பிரித்து தின்றார்கள். இவர்கள் அரவம் கேட்டு அடுத்த வீட்டு குட்டி போட்ட நாய் ஒன்று தன் 2 குட்டிகளுடன் வேலி இடுக்கால் நுழைந்து இவர்கள் முன் நின்று வாழையாட்டியது. அடுத்து 2 பூனை குட்டிகளும் அவைகளோடு வந்து இலவச இணைப்பாய் வந்து நின்றன. கணேஷ் தினேஷ் நாய்க்கு ஆளுக்கு ஒரு பிஸ்கட்டுகளை தூக்கி போட்டார்கள். கீழே விழுந்த பிஸ்கட்டுகளை குட்டிகள் தின்னவில்லை. மாறாக தாய் நாய்தான் 2ஐயும் கவ்வி தின்றது. அடுத்து முகத்தை தூக்கி பார்த்து அவர்கள் போடுவார்கள் என்று எதிர்பார்த்தது. கணேஷ் தினேஷ் போடவில்லை. சுவாரஸ்யமாக தின்றார்கள். கொஞ்ச நேரம் நின்ற நாய் சிறு தூரம் தள்ளி போய் படுத்தது. அடுத்த வினாடி குட்டிகள் 4ம் அதன் மடியில் ஆளுக்கு ஒரு காம்புகளை கவ்வி பிடித்து சுவைத்தன. இந்த காட்சியை இருவரும் திடுக்கிட்டு திகைப்பாய் பார்த்து பின் அப்படியே திரும்பி
ஒருவர் பார்த்தார்கள். அடுத்து அவர்களுக்குள் ஏதோ ஒன்று தோன்ற உடன் இறங்கி தின்பண்ட பையை தூக்கி கொண்டு வீட்டினுள் ஓடினார்கள். அடுப்படியில் பேசிக் கொண்டிருந்த அக்கா தங்கை இருவரும் அவர்கள் உள்ளே ஓடுவதை பார்த்தார்கள். ஏய், எங்க போறீங்க? விசாலம் கூவினாள். அக்காவுக்கு பிஸ்கட் கொடுக்க. கணேஷ் ஓடிக்கொண்டே சொன்னான். ஏய்! அடுத்து லட்சுமி அதட்டி எழுந்திருப்பதற்குள் இருவரும் அருணா கட்டிலில் ஏறி ஆளுக்கு ஒரு பக்கம் அமர்ந்தார்கள். அக்கா, இந்தா. பையை அப்படியே அவள் மடியில் வைத்து தாங்கள் தின்ற பிஸ்கட் பாக்கெட்டுகளையும் அவள் கையில் கொடுத்து, தின்னுக்கா என்று இருவரும் பாசமாய் கூறி இருவரும் ஆளுக்கு ஒரு கைகளை அவள் தோள் மீது போட்டு அணைத்தார்கள். அருணா இதை எதிர்பார்க்கவில்லை. முகத்தில் திகைப்பு, வியப்பு. மேலும் அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எச்சல் பிஸ்கட்டுகளையும் அவள் வாயில் வைத்து ஊட்ட அந்த காட்சியை கண்ட அக்கா தங்கைகளுக்கு அதிர்ச்சி. என்னடா? விசாலம் கேட்டு பதற, பெரியம்மா, கொள்ளைக்கு போய் பாரேன், புரியும் என்றான் கணேஷ். அங்கே என்ன அதிசயம்? அவள் சீறினாள். அந்த நாய் அம்மா செத்து போன பூனைக்குட்டிக்கு பால் கொடுக்குது என்றான் தினேஷ். அடுத்த வினாடி அக்காள் தங்கைகளான விசாலம், லட்சுமி கொள்ளைக்கு ஓடினார்கள். அங்கே கிணற்றடியில் தாய் நாய் தன் மடியை காட்டிக்கொண்டு வாகாய் படுத்து கிடக்க, அதன் குட்டிகளோடு சேர்ந்து தாயை இழந்த இரு பூனைக்குட்டியும் பால் குடித்து கொண்டிருந்தது. அதிர்ந்து நின்றார்கள். மாற்று பிராணிகளான இதுகளுக்கு இருக்கும் இந்த வாஞ்சை, இரக்கம் நமக்கு இல்லையே என்கிற உண்மைய ஒன்னும் தெரியாத பிள்ளைங்க புரிஞ்சு திருந்திட்டாங்க. நீங்களும் திருந்தணும். அவர்களுக்கு பின்னால் நின்று ராமராசன் குரல் கொடுக்க விசாலம், லட்சுமி தலை கவிழ்ந்தார்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.